வணக்கம் ட்ரேடர்ஸ், வெல்கம் டு போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட். ஸோ இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா, அக்டோபர் 30ஆம் தேதி சென்செக்ஸ், நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி வந்து என்ன நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். அண்ட் இந்த அனாலிசிஸில் நம்ம முக்கியமாக கவனம் செலுத்த போகிறது இன்னைக்கு நம்மளோட ப்ரைஸ் ஆக்ஷன் எப்படி இருந்துச்சு. ஸோ மார்க்கெட் நம்ம எதிர்பார்த்த மாதிரி தான் நம்ம வந்து ஏற்கனவே ப்ரீ அண்ட் போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட்டில் ஒரு எக்ஸ்பெக்டேஷன் சொல்லியிருந்தோம். அப்படி தான் மார்க்கெட் மூவ் ஆச்சா அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். அண்ட் இதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா, நாளைக்கு வந்து நமக்கு சென்செக்ஸோட எக்ஸ்பைரி, வியாழக்கிழமை சென்செக்ஸோட எக்ஸ்பைரி அப்படிங்கிறனால நமக்கு வந்து மார்க்கெட்டில் சென்செக்ஸ் வந்து என்ன நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு பார்ப்போம். அண்ட் நாளைக்கு எக்ஸ்பைரி டே அன்னைக்கு வாலடைலிட்டி அதிகமாக இருக்கும். மேபி நமக்கு இங்கே மாதிரி கேஷ் மார்க்கெட்டில் வாலடைலிட்டி அதிகமாக இல்லைனாலும் நம்மளோட சென்செக்ஸோட ஆப்ஷனில் வந்து வாலடைலிட்டி ரொம்பவே அதிகமாக இருக்கும். ஸோ அப்படிங்கிறனால நம்மளோட ஆப்ஷன் ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக ஃப்ளக்சுவேட் ஆகும். அண்ட் நமக்கு எல்லாத்துக்கும் தெரியும் ஆப்ஷன் வந்து டிகே ஆகிறனால அதோட ப்ரைஸ் வந்து ஸ்ட்ராங்கான மூமெண்ட்ஸ் இருக்கும் அப்படிங்கிறத நம்ம கவனிக்கக்கூடியது. ஸோ அந்த ஒரு காரணத்தினால சென்செக்ஸை பற்றி நம்ம கொஞ்சம் டீட்டெயிலாக பார்ப்போம். அதுவும் ஆப்ஷன் செயின் வச்சுட்டு நம்ம டீட்டெயிலாக பார்ப்போம். வாங்க இப்போ நம்ம அனாலிசிஸ்குள்ளே போகலாம். ஸோ நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி ஃபஸ்ட்டு வந்து நம்ம ப்ரைஸ் ஆக்ஷன் பார்ப்போம். இன்றைக்கி என்ன நடந்துருச்சு அப்படிங்கிறத. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம என்ன சொல்லியிருந்தோம் அப்படின்னா, நம்மளோட கிஃப்ட் நிஃப்டி வந்து பார்த்தீங்கன்னா காலையில் ஸ்ட்ராங்கான ஒரு கேப் அப்பில் தான் மார்க்கெட் வந்துச்சு. அண்ட் இந்த கேப் அப் எவ்வளோ இருந்துச்சுன்னா 180 பாயிண்ட்ஸ் இருந்துச்சு. அண்ட் இந்த 180 பாயிண்ட்டுக்கு அப்புறம் நமக்கு இது வரைக்கும் தான் மார்க்கெட்டில் ப்ரைஸ் தெரிஞ்சிச்சு. ஏன்னா நம்ம ரெக்கார்ட் பண்ணும்போது 2வது தடவை நம்ம நேற்று வீடியோ ரெக்கார்ட் பண்ணோம். ஏன்னா ஃபஸ்ட் டைம் ஏதோ ப்ராப்ளம் ஆயிடுச்சு. வெறும் அந்த டிஸ்க்ளைமர் ஸ்க்ரீன் மட்டும் தான் இருந்துச்சுன்னு சொல்லிட்டு, ஸோ அதனால செகண்ட் டைம் நம்ம ரெக்கார்ட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஏறக்குறைய நமக்கு 8 மணி ஆயிடுச்சு. ஸோ அந்த 8 மணி வரைக்கும் பார்த்தீங்கன்னா சென்செக்ஸ் வந்து பாசிட்டிவாக தான் மார்க்கெட் மூவ் ஆச்சு. அப்போ நம்ம என்ன சொல்லியிருந்தோம், இந்த கேப் அப் வந்து கான்ட்ராக்ட் ஸ்விட்ச்னால தான், அதனால நமக்கு வந்து மார்க்கெட்டில் கேப் அப் வர்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கம்மி, வந்தாலும் ரொம்ப கம்மியாக ஒரு 40லேருந்து 50 பாயிண்ட்ஸ் தான் வரும் அப்படிங்கிறத சொல்லியிருந்தோம். ப்ளஸ் வந்து மார்க்கெட் பாசிட்டிவான ஒரு மூமெண்ட்ஸ் இருக்குன்னு. அது இந்த 2 விஷயமும் பார்த்தீங்கன்னா நமக்கு நிஃப்டி 50ல அப்படியே நடந்திருக்கு. ஸோ மார்க்கெட் வந்து கேப் அப் நம்ம எதிர்பார்த்தோம். ஆனால் பார்த்தீங்கன்னா கேப் அப் வந்து ரொம்ப நடந்திருக்குதா. நான் வந்து கேப் அப் ஆக்சுவலி எதிர்பார்க்கல. ஸோ இது வந்து ஒரு கேப் அப்னு நம்ம சொல்ல முடியாது. மார்க்கெட்டில் ஒரு 23 பாயிண்ட்ஸ் தான் வித்தியாசம் இருந்திருக்கு. ஸோ இது வந்து யூஷுவல் கேண்டிலே சம்டைம்ஸ் 23 பாயிண்ட் வித்தியாசத்தில் வரும். ஸோ அந்த ஒரு காரணத்தினால, ஏன்னா இதோட விக் வந்து ஆல்மோஸ்ட் இந்த இடத்துல டச் ஆயிடுச்சு. ஸோ அதனால இது ஆக்சுவலாக கேப் அப்னு இல்லை. பட் நம்மளோட ஸ்டார்டிங் ப்ரைஸ் வச்சு பார்க்கும்போது ஒரு 20 பாயிண்ட்ஸ் இருக்குது. ஸோ இது வந்து கேப் அப்னு எடுத்துக்கிட்டா அது வியூவர்ஸோட ஒரு இது பாயிண்ட் ஆஃப் வியூ. ஸோ அப்போ இது வந்து ஒரு கேப் அப் இல்லாமல் தான் இருந்திருக்கு. அடுத்து வந்து மார்க்கெட் ஒரு சின்னதான ஒரு ப்ரைஸ் கரெக்ஷன், அதுக்கப்புறம் மார்க்கெட் வந்து பாசிட்டிவாக தான் மார்க்கெட்டில் போயிருக்கு. ஏன்னா இந்த இடம் வந்து 26,000ங்கிறது ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு ரெசிஸ்டன்ஸ் ரேஞ்ச் அப்படிங்கிறனால மார்க்கெட்டில் இந்த இடத்துல கொஞ்ச நேரம் சைட்வேஸ் மூவ் ஆகிட்டு அதுக்கப்புறம் மார்க்கெட் வந்து கொஞ்சம் மேலே போயிருக்கு. அப்போது நமக்கு முக்கியமாக கவனம் செலுத்த வேண்டியது என்ன அப்படின்னா, இன்னையோட ப்ரைஸ் ஆக்ஷன் வச்சு பார்க்கும்போது நமக்கு ஒரு புது மார்க்கெட்டில் ப்ரைஸ் ரிஜெக்ஷன்ஸ் பாயிண்ட்ஸ் கிடச்சிருக்கு. என்னென்னா 26,080 அப்படிங்கிற ஒரு ப்ரைஸ் ரிஜெக்ஷன் பாயிண்ட் நமக்கு கிடச்சிருக்கு. ஸோ இந்த ஒரு ப்ரைஸ் ரிஜெக்ஷன் பாயிண்ட் வந்து ரொம்பவே முக்கியமானது. காரணம் என்ன அப்படின்னா, இதுக்கு முன்னாடி நமக்கு இந்த பாயிண்ட் வந்து கிடைக்கல. அதனால நமக்கு வந்து இது வந்து ஒரு ரீசெண்டான ஒரு ப்ரைஸ் ரிஜெக்ஷன் பாயிண்ட்டு 26,080 அப்படிங்கிறது. ஸோ 26,080ங்கிறது ஒரு முக்கியமான ப்ரைஸ் ரிஜெக்ஷன் பாயிண்ட் அப்படிங்கிறனால நம்ம வந்து இதை வந்து மார்க் பண்ணி வச்சுக்கிறோம். ஸோ இதுதான் நிஃப்டி 50ல நடந்திருக்கு. அண்ட் இது வந்து நம்ம ஓரளவு எதிர்பார்த்த மாதிரி தான் நடந்திருக்கு. ஸோ அப்போ மார்க்கெட் பாசிட்டிவாக தான் போயிருக்கு. அதே மாதிரி கேப் அப் எதுவும் வரலை. இது நமக்கு நிஃப்டி 50ல மட்டும் கிடையாது, சென்செக்ஸ்லேயும் அதே மாதிரி தான். ஸோ இன்னையோட மார்க்கெட் சென்செக்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே ஆல்மோஸ்ட் லைக் கண்டினியூஸ் கேண்டிலாக தான் ஃபார்ம் ஆச்சு. அண்ட் ரெசிஸ்டன்ஸ் ஆனால் 85,000 நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணியிருந்தோம். கரெக்டாக 85,000ல போய் ரெசிஸ்டன்ஸ் எடுத்துகிட்டு அந்த இடத்துல தான் மார்க்கெட் எண்ட் ஆயிருக்கு. அதே மாதிரி நம்மளோட பேங்க் நிஃப்டி பார்த்தோம் அப்படின்னா, பேங்க் நிஃப்டியில் நம்ம என்ன சொல்லியிருந்தோம் அப்படின்னா, மார்க்கெட்டில் 58,600 தான் நமக்கு ஒரு ரெசிஸ்டன்ஸ் அப்படிங்கிறத சொல்லியிருந்தோம். ஆனால் மார்க்கெட்டில் 58,600 போகாமல் நடுவில் ஒரு இன்டர்மீடியட்டான ஒரு ப்ரைஸ் ரிஜெக்ஷன்ஸ் பாயிண்ட் இருக்குது. அது எங்கே அப்படின்னு நமக்கு பார்த்தோம் அப்படின்னா, மார்க்கெட்டில் வந்து 58,400. ஸோ இந்த 58,400ங்கிறது நமக்கு ஒரு புது ப்ரைஸ் ரிஜெக்ஷன் பாயிண்ட்டாக நமக்கு கிடச்சிருக்கு. ஸோ அப்போ இதை நம்ம மார்க் பண்ணி வச்சுக்கலாம். அப்போது நிஃப்டி 50 அண்ட் பேங்க் நிஃப்டியை பொறுத்தளவு நமக்கு ஒரு இன்டர்மீடியட்டான ஒரு ப்ரைஸ் ரிஜெக்ஷன் பாயிண்ட் வந்து நமக்கு கிடச்சிருக்கு. ஸோ இந்த 2 இன்டர்மீடியட்டான ப்ரைஸ் ரிஜெக்ஷன் பாயிண்ட்டும் பார்த்தீங்கன்னா நேற்று இருந்த மார்க்கெட்டில் நமக்கு இருந்த ஒரு ப்ரைஸ் ரிஜெக்ஷன் பாயிண்ட்டாக தான் கன்சிடர் பண்ணுறோம். அதனால் இதை வந்து நம்ம என்ன பண்ணலான்னா ஒரு வேற ஒரு கலரில் வச்சுக்கலாம். ஸோ ஒரு ப்ளூ கலர் வேண்டாம், ப்ளூ வேண்டாம், ஒரு க்ரீன் கலரில் வச்சுக்கலாம். ஓகே, அப்போ நமக்கு தெரியும். ஸோ அப்போ இந்த க்ரீன் கலருங்கிறது இருக்கிறதான் பார்த்தீங்கன்னா ஒரு நியூ ப்ரைஸ் ரிஜெக்ஷன் பாயிண்ட். அப்போது நாளையோட மார்க்கெட்டுக்கு நமக்கு நிஃப்டி 50 ஃபஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா, மார்க்கெட்டோட ரெசிஸ்டன்ஸ்ன்னு நமக்கு பார்த்தோம் அப்படின்னா 26,080யும் 26,100ம். அண்ட் இது ரெண்டை தாண்டி மார்க்கெட் பாசிட்டிவாக போச்சு அப்படின்னா நம்மளோட ஆல் டைம் ஹையான
இந்த ரேஞ்ச் அதாவது 26,250 வரைக்கும் மார்க்கெட் வந்து புஷ் ஆகிறதுக்கான சான்சஸ் நமக்கு அதிகமாக இருக்குது. ஆனால் இன்னையோட நம்ம மார்க்கெட்டோட நிலைமையை பார்க்கும்போது நம்மளோட வால்யூம் பார்க்கலாம், எவ்வளோ தான் வால்யூம் வந்து இந்த இடத்துல இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு. ஸோ வால்யூம் பார்த்தீங்கன்னா நமக்கு கன்சிடரபிளாக குறைஞ்சிருக்கு. ஏன்னா நமக்கு வந்து 28ஆம் தேதி நமக்கு செவ்வாய்க்கிழமை எக்ஸ்பைரி அன்னைக்கு இருந்த வால்யூம் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் லைக் பையிங் வால்யூம் வந்து ரொம்பவே அதிகமாக இருந்துச்சு. 236 மில்லியன். ஆனால் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா பையிங் வால்யூம் இன்னையோட மார்க்கெட்டில் 167 இருக்குது. இந்த இடத்துல 167 இருக்குது. ஸோ அப்படிங்கிறனால பையிங் வால்யூம் குறைஞ்சிருக்கிறது நம்மளால் பார்க்க முடியுது. ஸோ இது வந்து ரொம்பவே முக்கியமானது. ஸோ தட் நமக்கு வந்து ப்ரைஸ் ரிஜெக்ஷன் இல்லைனா பையிங் வால்யூம் குறைஞ்சிருக்குன்னு. ரெண்டாவது விஷயம் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து செல்லிங் வால்யூமும் ஆல்மோஸ்ட் சேமாக தான் இருக்குது. ஏன்னா ரொம்ப கம்மியான டிஃப்ரென்ஸ் தான் இருக்குது. இங்கே ஆல்மோஸ்ட் நமக்கு வந்து ஒரு 80 மில்லியன் குவான்டிட்டிஸான டிஃப்ரென்சஸ் இருக்குது. ஆனால் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் சேம் தான். நமக்கு ஒரு 4 மில்லியன் குவான்டிட்டி டிஃப்ரென்ஸ் தான். ஸோ அப்படி பார்க்கும்போது நமக்கு வந்து பையிங் ப்ரெஷர் மட்டும் குறைஞ்சிருக்கு, இல்லைனா பையிங் வால்யூம் குறைஞ்சிருக்குன்னு அர்த்தம். ஸோ இந்த ஒரு காரணத்தினால மேபி நாளைக்கு வந்து ஒரு கன்சாலிடேஷன் ஃபேஸோ இல்லைனா சின்னதாக ஒரு ப்ரைஸ் கரெக்ஷனோ வர்றதுக்கான சான்சஸ் நமக்கு இருக்குது. ஸோ இப்போ நாளையோட மார்க்கெட் வந்து ஒரு மேலே போச்சு அப்படின்னா நமக்கு வந்து 2 ரெசிஸ்டன்ஸ் பாயிண்ட்ஸ் இருக்குது. ஒன்று வந்து 58,100ம் 26,100ம் 26,250யும். அதே மாதிரி ரெசிஸ்டன்ஸ்ன்னு பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து 26,000 இப்போ வந்து ஒரு முக்கியமான ரெசிஸ்டன்ஸும் 55,900 அண்ட் 55,800. ஸோ 26,000 25,900 அண்ட் 25,800 இது மூணும் தான் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து மார்க்கெட்டில் இருக்கிற முக்கியமான ரெசிஸ்டன்ஸ். ஸோ நான் மறுபடியும் சொல்கிறேன், 26,000, 25,900, 25,800. ஸோ இது மூணும் தான் பார்த்தீங்கன்னா நமக்கு இருக்கிற சப்போர்ட்டும், இந்த மூணு நமக்கு ரெசிஸ்டன்ஸ். அப்போது இதில் எதில் போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் அப்படின்னு நமக்கு பார்த்தோம்னா இப்போ இருக்கிற இந்த வால்யூம் பேஸ் நமக்கு ஒரு இண்டிகேஷன்ஸ் கிடைக்கும்போது மார்க்கெட்டில் பையிங் ப்ரெஷர் வந்து குறைஞ்சிருக்குன்னு அர்த்தம். ஓகே, அடுத்து வந்து நம்மளோட ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டா பார்க்கலாம். அப்போ இந்த ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டா பார்க்கும்போது நமக்கு நேத்தோட மார்க்கெட்டில் நமக்கு பார்த்தோம் அப்படின்னா இன்னைக்கு இருக்கிறதுல 26,000ல ஸ்ட்ராங்கான புட் ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஆனால் அதே இது நம்ம நேத்தோட மார்க்கெட் பார்த்தோம் அப்படின்னா 26,000ல ஸ்ட்ராங்கான கால் ஆப்ஷன்ஸ் இருந்துச்சு. ஸோ அதை நம்ம கவனிக்க வேண்டியது இருக்குது. ஸோ அந்த ஒரு காரணத்தினால நம்ம வந்து இன்னைக்கு நமக்கு 26,000ல வந்து ஸ்ட்ராங்கான புட் ஆப்ஷன் க்ரோத் இருக்குது. அப்படிங்கிறனால மார்க்கெட் இங்கேருந்து கீழே வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஏன் அப்படின்னா எப்போ இந்த இடத்துல இந்த புட் ஆப்ஷன் க்ரோ ஆகுது பாருங்கள், ஆக்சுவலாக காலையில் 9:30க்கு நமக்கு எவ்வளோ இருந்திருக்கு அப்படின்னா புட் ஆப்ஷன் அந்த இடத்துல நமக்கு கீழே கொடுத்துருக்கு. ஸ்ட்ரைக் ப்ரைஸ் டு 26,000. அதே மாதிரி புட் ஆப்ஷன் அட் 9:15க்கு எவ்வளோ இருந்திருக்கு அப்படின்னா 45 லட்சம் குவான்டிட்டிஸ் இருந்திருக்கு. அதே மாதிரி 9:15லேருந்து த்ரூ அவுட் த டே மார்க்கெட் முடியும் போது ஒரு 60 லட்சம் குவான்டிட்டிஸ் கூட ஆகி இன்க்ரீஸ் ஆகி நமக்கு என்னென்னா ஒரு கோடி குவான்டிட்டிஸ் இருக்குது. ஸோ அப்படிங்கிறனால 1 கோடி குவான்டிட்டிஸ் அதிகமாக இருக்குது. இதுதான் நமக்கு வந்து அதிகமாக இருக்கிற ஒரு குவான்டிட்டி. ஸோ அப்படிங்கிறனால நிஃப்டி 50 வந்து இங்கேருந்து சின்னதாக இவ்வளோ தூரம் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. அப்போது இவ்வளோ தூரம் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. சாரி ஃபார் இது அட்வர்டைஸ்மெண்ட்க்கு. ஸோ இப்போ மார்க்கெட் வந்து இவ்வளோ தூரம் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குன்னா அதை தாண்டிடுச்சுன்னா கீழே வரும். அப்போது நிஃப்டி 50 பொறுத்தளவு நாளைக்கு வந்து நம்ம இந்த ரேஞ்சுக்குள்ளே ஒரு கன்சாலிடேஷன் எதிர்பார்க்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா மார்க்கெட் வந்து ஒரு நெகட்டிவ் ப்ரெஷர் வர்றதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ இதுதான் நாளையோட நிஃப்டி 50ல நான் எதிர்பார்க்க போகிற ஒரு இண்டிகேஷன். ஸோ இதெல்லாம் நமக்கு டேட்டாஸ்லாம் சொல்லிட்டோம். இதிலிருந்து நீங்கள் என்ன ஸ்ட்ராட்டஜி பிலீவ் பண்ணுறீங்க, உங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூ என்னங்கிறதான் நீங்கள் பார்க்கணும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு நம்மளோட சென்செக்ஸ் இருக்குது. அண்ட் சென்செக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு நாளைக்கு எக்ஸ்பைரி டே அப்படிங்கிறனால மார்க்கெட்டில் நம்மளோட ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டா பார்த்தோம்னா நமக்கு ஒரு கிளியரான இண்டிகேஷன்ஸ் கிடைக்கும். ஏன்னா நமக்கு ஏற்கனவே இந்த இடத்துல வந்து என்னென்ன ரெசிஸ்டன்ஸ் பாயிண்ட்ஸ் இருக்குது, என்னென்ன சப்போர்ட் பாயிண்ட்ஸ் இருக்குன்னு பார்த்துட்டோம். ஸோ ரெசிஸ்டன்ஸ் பாயிண்ட்ஸ்ன்னு பார்த்தோம்னா 85,000 அண்ட் 85,200 தான் பார்த்தீங்கன்னா நியரஸ்ட் ரெசிஸ்டன்ஸ். அதுக்கு அடுத்துனா ஆல் டைம் ஹையான 85,850. ஸோ சென்செக்ஸோட ஆல் டைம் ஹை இதுதான். ஸோ ஆல் டைம் ஹை. ஸோ இதுதான் ஆல் டைம் ஹைங்கிறனால 85,850 தான் சென்செக்ஸோட ஒரு ஆல் டைம் ஹை. ஸோ அந்த ஒரு காரணத்தினால இது வரைக்கும் நமக்கு வந்து ஒரு 3 ரெசிஸ்டன்ஸ் பாயிண்ட்ஸ் இருக்குது. 85,000, 85,200 அண்ட் 85,850. ஸோ சென்செக்ஸ்க்கு சப்போர்ட் பாயிண்ட்டுன்னு பார்த்தோம் அப்படின்னா நேற்று நமக்கு ஒரு இன்டர்மீடியட்டான ஒரு சப்போர்ட் ரேஞ்ச் இருந்துச்சு. அதுதான் நமக்கு வந்து இங்கே பார்த்துருக்கிற 84,900 அண்ட் ஸ்ட்ராங்கான சப்போர்ட்னா 84,500 தான். அப்போது நமக்கு நியரஸ்ட் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா இதுதான் ஒரு ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டன்ஸும் 85,200ம் ஸ்ட்ராங்கான சப்போர்ட்டுன்னு பார்த்தோம்னா 84,500. ஸோ இதுதான் நமக்கு நாளைக்கு எக்ஸ்பெக்ட் பண்ணுற ஒரு முக்கியமான ரேஞ்ச் ஆஃப் சென்செக்ஸ்ன்னு சொல்லலாம். அப்போ சென்செக்ஸ் டவுன்ஃபால் ஆனாலும் 84,500 அண்ட் 84,200 வரைக்கும் தான் டவுன்ஃபால் ஆகும். அதை தாண்டி போகிறதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம்
கம்மி தான். ஆனா சென்செக்ஸோட ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டா என்ன சொல்லுதுன்னு பார்த்தோம்னா, மார்க்கெட்ல மல்டிபிள் பொசிஷன்ல ஸ்ட்ராங்கான கால் ஆப்ஷன்ஸ் அண்ட் புட் ஆப்ஷன்ஸ் இருக்கு. அப்போ இந்த 80,000ல ஸ்ட்ராங்கான கால் ஆப்ஷன்ஸ் இருக்கு. அப்போ இந்த 86,000ல அப்போ இந்த 86,000தோட நம்ம இது பார்த்தோம். ஓப்பன் ஆப்ஷன் செயின் பார்த்தோம் அப்படின்னா 86,000தோட ஆப்ஷன் செயின் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு முக்கியமான விஷயம் தெரியும். அது நான் ஏன் சொல்லாமல் இருக்கேன்னா, இதோட ப்ரைஸ் இந்த எல்டிபின்னு இருக்கு பாருங்க, லாஸ்ட் ட்ரேடட் ப்ரைஸ். ஸோ இங்கே எவ்வளோ இருக்குன்னா சிக்னிஃபிகண்ட்டாக வெறும் 31 தான் இருக்குது. அதே மாதிரி நான் ஒரு லாட் வந்து 86,000ல் வாங்கினோன்னா எனக்கு 600 போதும். நீங்கள் யோசிச்சு பாருங்கள், சென்செக்ஸோட ஒரு ஸ்டாக்கோட ப்ரைஸே பார்த்தீங்கன்னா 80,000 ஆனால் அதோட ஒரு லாட் ஆஃப் நான் கால் ஆப்ஷன்ஸ் வந்து 86,000ல் வாங்கணும்னா எனக்கு வெறும் 600 போகும். ஸோ இந்த ஒரு காரணத்தினால தான், இவ்வளவு கம்மியாக இருக்கிறனால தான் என்ன ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த இடத்துல நமக்கு வந்து ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டா கூடியிருக்கு. ஏன்னா இந்த இடத்துல ரொம்ப சீப்பான ஆப்ஷன்ஸ், கால் ஆப்ஷன்ஸ் கிடைக்கிறனால எல்லாரும் இதை வந்து ஒரு சேஃப்டி பர்பஸாக வச்சுக்குவாங்க. ஸோ மார்க்கெட் வந்து நிறைய புட் ஆப்ஷன்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்குங்கிறனால கீழே தான் போகும் கண்டிப்பாக அப்படிங்கிற ஒரு நிறைய பேர் எக்ஸ்பெக்டேஷன்ஸ். ஆனால் நமக்கு நாளைக்கு நியூஸ் என்ன இருக்குன்னா, நமக்கு எல்லாத்துக்கும் தெரியும், நமக்கு வந்து இந்த யூஎஸ் ஃபெடரல் கவர்மெண்ட்டோட நியூஸ் இருக்குது. அது வந்து இப்போ தான் வந்து யூஎஸில் வந்து விடிஞ்சிருக்கும். காலையில் ஒரு 8 மணி 9 மணி இருக்கும். ஸோ அப்போது ஒரு 10-11 மணி போல் அவங்க நியூஸ் விடுவாங்க. அப்போது இந்த 4% வருதா இல்லைனா 4.25%லேயே வச்சுக்கிறாங்களாங்கிறது தெரியும். சப்போஸ் இந்த நியூஸ் பாசிட்டிவாக இருந்துச்சுன்னா சென்செக்ஸ் வந்து ஷூட் அப் ஆகும். அப்போது சென்செக்ஸ் ஷூட் அப் ஆச்சு அப்படின்னா நமக்கு வந்து இந்த ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டாவில் நமக்கு வந்து இந்த புட் ஆப்ஷன்ஸ் எல்லாம் நெகட்டிவில் போயிடும். அதை காப்பாற்றுறதுக்கு தான் ஒரு சீப்பான பொசிஷனான 86,000ல கால் ஆப்ஷன் வாங்கியிருக்காங்க. ஸோ இதை நம்ம புரிஞ்சுக்கணும். ஸோ எப்போ ஒரு ஃபார் அவுட் ஆஃப் த மணியில் வந்து கால் ஆப்ஷன்ஸ் இருக்கோ அப்போ வந்து அது வந்து ஒரு சேஃப்டிக்காக வாங்கி வச்சிருக்கிறதா அர்த்தம். இந்த மாதிரி வாங்குறதுக்கு பேர் தான் ஹெட்ஜிங்னு பேர். ஓகே, அப்போ இங்கேயும் பார்க்கும்போது நமக்கு மல்டிபிள் புட் ஆப்ஷன்ஸ் தான் அதிகமாக இன்க்ரீஸ் ஆகிருக்கிறனால மார்க்கெட்டில் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி 84,500ல் தான் நமக்கு இருக்கிற சப்போர்ட் இருக்குது. ஸோ அப்படிங்கிறனால மார்க்கெட் நாளைக்கு ஒரு சரிவு நிலைக்கு வர்றதாக இருக்குது. ப்ரொவைடட் நமக்கு அந்த யூஎஸ் ஃபெடரல் கவர்மெண்ட்டோட ரிசல்ட்ஸ் மட்டும் கண்ட்ரோல்டாக இருந்துச்சுன்னா மார்க்கெட் வந்து பாசிட்டிவாக போகும். அப்படி இல்லைன்னா மார்க்கெட் வந்து நெகட்டிவாக தான் இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ கடைசியாக நம்மளோட பேங்க் நிஃப்டிலையும் பார்த்தோம்னா இன்றைக்கி வந்து பையிங் வால்யூம் ரொம்பவே குறைஞ்சிருக்கு. நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், நேத்தோட செவ்வாய்க்கிழமையோட பையிங் வால்யூம் வந்து 147 மில்லியன் இருந்துச்சு. இப்போ வந்து பாதியை விட பாதி தான் இருக்குது. ஆல்மோஸ்ட் நமக்கு வந்து 74 மில்லியன் இருக்குது. ஸோ அப்படிங்கிறனால பையிங் வால்யூம் குறைஞ்சிருக்கு. ஸோ மார்க்கெட் வந்து இங்கேருந்து ஒரு சரிவு நிலைக்கு வரலாம். ஸோ அப்படி சரிவு நிலைக்கு வந்துச்சுன்னா 58,150யும் 57,800 தான் முக்கியமான சப்போர்ட் ரேஞ்சாக இருக்கும் நாளையோட மார்க்கெட்டுக்கு. அதே மாதிரி ஒரு நியூ ஆல் டைம் ஹை ஃபார்ம் ஆகுமாங்கிறது ஒரு பெரிய கேள்விக்குறி தான். ஏன்னா நாளைக்கு வந்து நியூஸ் பாசிட்டிவாக இருந்தால் அடுத்த வாரங்கள் வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து மேலே போகும். ஸோ நாளைக்கு முக்கியமான மார்க்கெட் இண்டிகேஷன்ஸ் என்ன அப்படின்னா, இந்த யூஎஸ் கவர்மெண்ட்டோட ஃபெடரல் இன்ட்ரெஸ்ட் ரேட் டெசிஷன். ஸோ இது நடந்துச்சுன்னா தான் மார்க்கெட் வந்து 4% வந்துச்சுன்னா மேலே போகும். அப்படி இல்லைன்னா மார்க்கெட் வந்து கீழே போகிறதுக்கான சான்சஸ் தான் இருக்குது. ஸோ அதே மாதிரி நம்மளோட எஃப்ஐஐ அண்ட் டிஏஏ டேட்டா பார்த்தீங்க அப்படின்னா, எஃப்ஐஐ அண்ட் டிஏஏ டேட்டாவில் முக்கியமாக நம்ம கவனிக்க வேண்டியது, நமக்கு எஃப்ஐஐஸ் வந்து பார்த்தீங்கன்னா கால் ஆப்ஷன்ஸ் பயங்கரமாக ஹோல்ட் பண்ணியிருந்தாங்க. ஏன்னா அவங்களோட பையிங் குவான்டிட்டிஸ், அதாவது டோட்டல் குவான்டிட்டிஸ் பார்த்தீங்கன்னா 10,000 crore இருந்துச்சு எஃப்ஐஐயோட நேற்று 28ஆம் தேதி. ஆனால் இன்றைக்கி அவங்க வந்து செல்லிங் தான் அதிகமாக நடந்திருக்கு. ஸோ 10,000 கோடி பை பண்ணியிருந்திருக்காங்க கேஷ் மார்க்கெட்டில். அதே மாதிரி 12,000 கோடி செல் பண்ணியிருந்திருக்காங்க. ஸோ இது வந்து யூஸ்வலாக அவங்க பண்ணுற குவான்டிட்டிஸ். ஸோ அந்த ஒரு காரணத்தினால பையிங் அதிகமாக இல்லைங்கிறனால மார்க்கெட் மேலே போகிறதுக்கான வாய்ப்பு கொஞ்சம் கம்மி. ஸோ இது வந்து செகண்ட் இண்டிகேஷன்ஸ். ஸோ நமக்கு வந்து ப்ரைஸ் ஆக்ஷன் பார்த்துட்டோம், வால்யூம் குறைஞ்சிருக்கிறத பார்த்துட்டோம், எஃப்ஐஐ டேட்டா பார்த்தோம், நம்மளோட ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டா எல்லாமே மார்க்கெட் மேலே போகிறதுக்கான ஒரு இண்டிகேஷன்ஸ் கொடுக்கல. ஒன்றா மார்க்கெட் சைட்வேஸ், அப்படி இல்லைன்னா கொஞ்சம் கீழே இறங்குறதுக்கான சான்சஸ் தான் இருக்குது அப்படிங்கிறது தெரியுது. அண்ட் யூஎஸ் மார்க்கெட்டும் மோஸ்ட்டாக அப்படி தான் பிஹேவ் ஆகணும். ஸோ யூஎஸ் மார்க்கெட் இன்றைக்கி ஓப்பன் ஆகிருக்கும்போது நமக்கு பார்த்தோம் அப்படின்னா மார்க்கெட்டில் ஒரு கேப் அப் அண்ட் ஒரு கன்சாலிடேஷன் ஃபேஸ் தான் போயிட்டுருக்கு. ஏன்னா நமக்கு ப்ரீ மார்க்கெட் ரிப்போர்ட்டில் தான் கிளியரான யூஎஸ் மார்க்கெட்டோட பிக்சர் கிடைக்கும். ஸோ இதுதான் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுறது. நம்ம ப்ரீ மார்க்கெட் ரிப்போர்ட்டில் கிஃப்ட் நிஃப்டி அண்ட் யூஎஸ் மார்க்கெட்டை பற்றி டீட்டெயிலாக பேசுவோம். ஸோ ஆல் தி பெஸ்ட். நன்றி, வணக்கம். கேர்ஃபுல்லாக ட்ரேட் பண்ணுங்கள்.